என் ஹஸ்பண்ட் பத்தி சொல்லணும்னா ரொம்ப கேரிங் டி. என் மேல எப்ப பார்த்தாலும் ரொம்ப பாசமா இருப்பாரு. வண்டியில போகும்போது கூட என்கிட்ட கால் பேசியே தான் போவாரு. ஆஃபீஸ் போய் கூட என்னையே தான் நினைச்சிட்டு என்கிட்ட தான் கால் பண்ணி பேசிட்டே இருப்பாரு. என் மேல அவ்வளோ பாசம் என் ஹஸ்பண்டுக்கு. சூப்பர் டி. என்னம்மா வெளியே வேணும் இருக்க? என்னாச்சு? ஏன் கால் எடுக்கல? இல்லை புரியல. நான் உங்களுக்கு 143 தடவை கால் பண்ணேன், அதை எடுக்கல. 143 தடவை மெசேஜ் பண்ணேன், அதையும் எடுக்கல. ஏன் ஜிபேல 143 அமௌண்ட் அனுப்பிச்சு சிக்னல் கொடுக்குறேன், அதையும் பார்க்கல. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆஃபீஸில் மீட்டிங்மா, வேலையாக இருந்தேன். நான் நம்பணும் இப்ப இதை? என் ஃப்ரெண்டு என்ன கேட்டு பார்க்குறியா? அவன் உன்னோட கேடி. நீ பழையபடி இல்லவே இல்லை. லவ் பண்றப்ப அத்தனை கால் பண்ணுவேன், அத்தனை மெசேஜ் பண்ணுவேன். இப்ப அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்ட. நான் உனக்கு என்ன சுத்தம் பாசமே இல்லை. நான் அப்படி கிடையாது தெரியுமா? உனக்காக சுட சுட டீ போட்டு வச்சிருக்கேன், சமோசா செஞ்சு வச்சிருக்கேன். வா போய் குடிக்கலாம். ஆமா நீயே போட்டியாமா? ஆமா ஆமா ஆமா, டீ மட்டும் வேணாம்மா. வேணாமா வேணாம்மா, அது ரொம்ப கன்றாவியா இருக்கும். வேணாம்மா. காதல் காலத்தில் அவதான் கற்பூரம், கல்யாணம் முடிஞ்சா காவலே தான் பூதம்.